சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது. நீ கவலைப்படாத மகா. அதான் செல்விய பார்த்தல்ல, முத நாளே நல்ல லாபம் பார்த்துட்டு வந்திருக்கா. நிச்சயம் சவால்ல செல்விதான் ஜெயிப்பா. இல்லங்க, முதல் நாள் நடந்ததை வச்சு நாம கடைசி நாள் என்ன நடக்கும்னு முடிவுக்கு வர முடியாதுங்க. எப்ப வேணாலும் நிலைமை தலைகீழா மாறலாமே. இன்னைக்கு செல்வி சரியா பண்ணிட்டா, ஆனா வர்ற நாள்ல எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுங்க. அவ ஜெயிக்கணுங்கிற வெறியும் மனசுல அந்த ஆர்வமும் இருக்குங்க. பாவம், நாளைக்கே அனுபவம் இல்லாம ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? ஆட நீ வேற மகா. இந்த மாதிரிதான் நானும் முதல்ல யோசிச்சேன். ஆனா போக போக நம்ம செல்வி மேல நம்பிக்கையே வந்துச்சு. ஏங்க, எனக்கு மட்டும் நான் அவன் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, செல்வியை விட திருவுக்கு 15 வருஷம் இந்த வேலையில அனுபவம் ஜாஸ்தி. ஒரு நாள் சாப்பாடு மீந்து போயிருந்தா கூட அத வச்சு என்ன பண்ணலான்னு பிசினஸ் மைண்டா யோசிச்சு அதுல லாபத்தை எடுத்துருவான் திரு. ஆனா செல்விக்கு அந்த அனுபவம் போதாதுங்க. பாவம், வசதியா வாழ்ந்து பழகுனவ. கஷ்டம்னா என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது. மிச்சம் இருக்கிற நாள்ல ஏதாவது குளறுபடி வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்க போறானே தெரியலங்க. அதாங்க ஒரே குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. மகா, செல்விய சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ராசியான பொண்ணு. களத்துல இறங்கி போட்டின்னு வந்துட்டா அவ ஜெயிக்காம வெளியில வரவே மாட்டா. அவளுக்கு இந்த சூதுவாது தான் தெரியாது, ஆனா ஹோட்டல திறமையாவே நடத்துவா. நீ எதுக்கும் கவலைப்படாத மகா. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏங்க, தெருவுக்கு தெரிஞ்ச அந்த நெளிவு சுழிவெல்லாம் செல்வியால எப்படி ஒரே நாள்ல கத்துக்க முடியும் சொல்லுங்க? தெருவுக்கு ஹோட்டல் வியாபாரத்துல அத்தனையும் அத்துப்படி. அவனோட இந்த உழைப்பும் ஆளுமையும் தான் இந்த ஹோட்டலையும் வீட்டையும் இந்த அளவுக்கு முன்னேத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த போராட்டத்துல ஏதாவது விபரீதமா நடந்துருச்சுன்னா அப்புறம் ஹோட்டல் கைவிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ செல்வி தேவையில்லாம இந்த சவாலை ஏத்துக்கிட்டாளோங்கிற மாதிரி இருக்கு. திருதான் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன். இல்ல மகா, செல்விதான் நிச்சயமா ஜெயிக்க போறா. நீ வேணா பாரு. எனக்கும் செல்விதான் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஆனா நம்பிக்கை இல்லைங்க. திருவ செல்வி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நிறைய யுக்தி வேணும். அந்த யுக்தி இந்த பொண்ணுக்கு இருக்குமான்னு தான் தெரியல. சரி, அப்ப நமக்குள்ள போட்டி வச்சுக்கலாமா? நான் செல்விதான் ஜெயிப்பான்னு சொல்றேன், நீ திருதான் ஜெயிப்பான்னு சொல்ற. பாக்கலாமா? போட்டிலாம் எதுக்குங்க? திரு இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே தோத்ததில்ல. இந்த தடவையும் அவன் தோக்க மாட்டான் தான் என் மனசுக்கு தோணுது. அவன் தோத்தா என் மனசு தாங்காதுங்க. இங்க பாரு மகா, இது ஒண்ணும் பங்காளிங்களுக்குள்ள நடக்கிற சண்டை கிடையாது. செல்வி ஜெயிச்சா திரு சொன்ன மாதிரி 4-5 ஹோட்டல்னு பிசினஸ் பெருகுதானே செய்யும். தப்பா எதுவும் நடக்காதுல்ல. நீங்க வேணா பாருங்க, திரு தான் கண்டிப்பா ஜெயிக்க போறான். சரி, அப்ப அதையும் பார்க்கலாமா? கண்டிப்பா. சரி, நான் சொல்ற மாதிரி என் தம்பி திரு ஜெயிச்சிட்டான்னா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாள் பூரா எனக்கு சாப்பாடு சமைச்சு போடணும். சரியா? அப்போ நான் சொல்ற மாதிரி செல்வி ஜெயிச்சா நான் சொல்றத நீ கேட்கணும். நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கணுமா? அப்படி என்ன கேட்க போறீங்க? ஏய், நான் சொன்னதை நீ செய்யணும். சரி, இப்ப எனக்கு தூக்கம் வருது. நான் போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வந்து படுக்கிறேன். நீ வேலைய பாரு. ஆனா நான் சொன்னதை செய்யணும். நம்ம 2 பேரோட பந்தயத்துல கூட நான் தோக்கணும் தாங்க நினைக்கிறேன்.
மகா ஆ இந்தாம்மா, ஆ. இதையும் சாமிக்கு போட்டுடு. மா வரேம்மா. வாங்க சாமி கும்பிடலாம். வரேன். என்ன மகா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சாமி கும்பிடலாமா? ம், சரி. முதல்ல சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அப்புறம் கற்பூரம் காட்டு. வீட்ல இருக்கிற குழப்பம் எல்லாம் சரியாகணும். என் தம்பிக்கும் செல்விக்கும் இருக்கிற போட்டி போட்டியா தான் இருக்கணும். அது என்னைக்கும் பொறாமையா மாறிடக்கூடாது. நீதான் எல்லா பிரச்சனையையும் சுமூகமா முடிச்சு தரணும். நீதான்ப்பா எல்லாத்துக்கும் துணையா நிக்கணும். கடவுளே, என் 2வது பையன் முன்னேறி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என் மருமக செல்வியோட நோக்கம் நிறைவேறணும். இந்த சவால் அவ ஜெயிக்கணும். குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏதும் வராம இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னைக்கும் ஒத்துமையா அந்த குடும்பம் இருக்கணும். என்ன இது, தேங்காய் இப்படி அழுகி போயிருக்கு? சாமி கொடைச்ச இந்த தேங்காய் அழுகி போச்சுன்னா ஏதோ ஏதோ அபசகுணம் நடக்க போகுதுன்னு தானமா அர்த்தம். ஏய் மகா, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. தைரியமா இரு. தேங்காவை ஏதோ பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இல்லம்மா,